அதாவது பணம் இருந்தால் தான் நீங்கள் நல்லவங்களாகவும் வாழ முடியும், அல்லது கெட்டவங்களா எப்படியா வாழ முடியும். பணம் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே கிடையாது. உங்களை யாருமே கவனிக்க மாட்டாங்க. இப்போ கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லவங்களா இருக்கணும், இல்லைனா கெட்டவங்களா இருக்கணும். அப்போ தான் உங்களை கவனிப்பாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருந்தால் தான் உங்களை கவனிப்பாங்க. அப்போ தான் நீங்கள் யார் நல்லவங்களா இல்லையா கெட்டவங்களாங்கிறதே மக்களுக்கு தெரிய வரும். உங்களை கவனிக்கணும், அடிப்படையில் உங்களை கவனிக்கணும். அப்படின்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். பணம் இருக்கிறவங்கள தான் கவனிப்பாங்க. பணம் இல்லையா அவங்கள கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க யார் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் ஒருத்தர் கவனித்தா தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத அதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்க. அப்போது மற்றவங்க மனசில் நீங்கள் நல்லவங்களா அல்லது கெட்டவங்களா அப்படின்னு கெட்டவர்களாகவோ அல்லது நல்லவர்களாகவோ இடம்பெற வேண்டுமென்றால் முதல்ல மக்கள் உங்களை கவனிக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தினர் அவங்க உங்களை கவனிக்கணும்னா என்னென்னா, அப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். பணம் இருந்தால் தான் உங்களை கவனிப்பாங்க, உங்களை பார்ப்பாங்க. அப்போ தான் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதே முடிவு பண்ணுவாங்க. அந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் நல்லவராக இருந்தால் நல்லவரும்பாங்க, கெட்டவராக இருந்தால் கெட்டவரும்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா. அப்போ உங்கள்கிட்ட பணமே இல்லையா அவங்கள பார்க்கவே மாட்டாங்க. உங்களை பார்க்குறது நேரத்தை வீணடிப்பதற்கான ஒரு செயல். உங்களை கவனிக்கவே மாட்டாங்க. உங்களை கவனிப்பதற்காக அவர்கள் நேரத்தை செலவிடவே மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு கொடுக்குற மதிப்புங்கிறது என்னென்னா, உங்களை பார்ப்பது தான், உங்களை கவனிப்பது தான். உங்களை கவனிப்பதற்காக அவர்கள் ஓரிரு நிமிடத்தை செலவிட்டால் கூட அதற்கு கூட அவர்கள் பணம் இருந்தால்தான் இவரை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் மதிப்புடையவர். பணம்னா அது ஒரு மதிப்பு அப்படின்னா, அப்போ அது இருந்தால் தான் உங்களை மதிப்பாங்க. அந்த மதிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். பணம்ங்கிற அந்த மதிப்பு உங்கள்கிட்ட இருந்தால் தான் மக்களும் மதிப்பாங்க, உங்களை பார்ப்பாங்க, உங்களை கவனிப்பாங்க. அப்போது கவனிக்கும்போது உங்களுடைய செயலை பார்த்து நீ நல்லவரா இல்லை கெட்டவரா, நீங்கள் யாருங்கிறத அவங்க ஒரு மனசுக்குள்ளே ஒரு புரிதலை ஏற்படுத்துவாங்க. பணம் இல்லையா உங்களை பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ, நீ நல்லவராக இருந்துட்டு போ, இல்லை கெட்டவராக இருந்துட்டு போ, வல்லவராக இருந்துட்டு போ, இல்லை எதுவாக வேணாலும் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் அவங்களுக்கு இருக்காது. உங்களை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா அதை பற்றி அவரை பற்றி ஏங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் மற்றவங்களை கவனிக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியும். அடிப்படையில் மற்றவங்க உங்களை கவனிக்கணும்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். நல்லது செய்யணுனாலும் கெட்டது செய்யணுனாலும் அதுக்கு பணம் தேவைப்படுது. நம்ம செய்கிற செயலை வச்சு தான் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கு பணம் என்பது தேவைப்படுகிறது. பணம் இல்லாமல் எந்த செயலையுமே நம்ம செய்ய முடியாது. அதனால் முதல்ல பணம் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்புறம் அந்த பணத்தை வச்சு அவங்க நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களா, அப்புறம் தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் அந்த பணத்தை வச்சுட்டு நல்லது பண்ணாலும் உங்களை கவனிப்பாங்க, கெட்டது பண்ணாலும் உங்களை கவனிப்பாங்கன்னா பார்க்குறாங்கன்னு அர்த்தம். கவனிப்பாங்கன்னா உங்களுக்கு நிறைய உபசரணை பண்ண மாட்டேன் அப்படி சொல்லலைன்னா கவனிப்பாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செயல்பாடு, உங்கள் வாழ்க்கையை கவனிப்பாங்க. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை கவனிப்பார்கள், என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனிப்பார்கள். அந்த கவனத்தை திருப்புறதுக்காக தான் நிறைய பேர் கெட்டது செஞ்சாலும் இந்த மக்கள் மத்தியில் பேசப்படுறாங்க. ஒரு விளம்பரம் அதான் கவனிக்கப்படுவது, அதான் விளம்பரம் என்பது. அதனால் அதுக்கு அவங்க எந்த வழியை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எந்த வழியை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. எந்த வழியை தேர்ந்தாலும் மக்கள் கவனிக்கணும். அவங்களுக்கு தேவை மக்கள் கவனிக்கணும். அதுதான் அவங்களுக்கு தேவை. மக்கள் கவனிக்கணும். அதுக்கு பணம் தேவை. பணம் இருந்தால் மக்கள் கவனிப்பாங்க. கவனிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை அவங்க பார்ப்பாங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த விளம்பரம். அப்போ புகழ் பெறுவீர்கள். இன்றைக்கி விளம்பரமே புகழாக மாறிவிட்டது. நீங்கள் நல்லது செய்கிறீங்களா கெட்டது எல்லாத்துக்கும் தெரிந்தவராக நீங்கள் ஆகிவிட்டாலே போதுமானது. என்ன செஞ்சு நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிந்தவராக ஆனீர்கள் என்பது இரண்டாவது பட்சம்தான். முதல்ல எல்லாத்துக்கும் தெரிந்தவராக ஆகிவிட்டால் நீங்கள் புகழ் பெற்றவர் அப்படின்னு. அப்புறம் என்ன செஞ்சதுனால நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிந்தவராக மாறினீர்கள் என்பது அது ரெண்டாவது பட்சமாக தான்.